Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பு படை வீரர்களுடன் கொண்டாடி வருகிறார். இந்த முறை கோவாவில் உள்ள INS விக்ராந்த் போர் கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை மோடி கொண்டாடி இருக்கிறார். வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் INS விக்ராந்த் நாட்டின் பெருமை என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். INS போர்க்கப்பலில் கடற்படை வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு பல தூக்கமில்லா இரவுகளை INS விக்ராந்த் போர்க்கப்பல் கொடுத்தது என்றும் இந்த போர்க்கப்பலில் இரவு தங்கியிருந்த நினைவுகள் மறக்க முடியாதவை என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் மோடி தனது தீபாவளியை கொண்டாடினார். கடந்த சில ஆண்டுகளாகவே முப்படையின் ஏதேனும் ஒரு பிரிவைச் சேர்ந்த வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதை பிரதமர் மோடி வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த வகையில்தான் கோவாவில் INS போர்க்கப்பலில் கடற்படை வீரர் மற்றும் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி தீபாவளியை கொண்டாடினார். ஒவ்வொருவராக சந்தித்து பேசிய மோடி பின்னர் அவர்கள் மத்தியில் உரையாற்றினார். வீரர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, ஒரு பக்கம் எல்லையற்ற எல்லைகள் உள்ளன, மறுபக்கம் எல்லையற்ற சக்திகளை உள்ளடக்கிய இந்த மாபெரும் INS விக்ராந்த் உள்ளது. சூரிய கதிர்களால் கடல் நீரில் ஏற்படும் பிரகாசம் இன்று நமது துணிச்சலான வீரர்களால் ஏற்றி வைக்கப்படும் தீபாவளி விளக்குகளால் ஏற்பட்டுள்ளது. இந்த முறை கடற்படையின் துணிச்சலான வீரர்களான உங்கள் அனைவரின் மத்தியிலும் இந்த புனித தீபாவளி பண்டிகையை நான் கொண்டாடுவதில் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன். INS விக்ராந்தில் நேற்று முன்தினம் கழித்த அந்த இரவை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அது மிகவும் கடினமாக உள்ளது. அபரிதமான ஆற்றலுடன் உற்சாகத்துடனும் நீங்கள் இங்கு நிறைந்திருப்பதை கண்டேன். நீங்கள் தேசபக்தி பாடல்களை பாடுவதையும் உங்கள் பாடல்களில் ஆபரேஷன் சிந்துரை நீங்கள் விவரித்த விதத்தையும் பார்க்கும்போது ஒரு போர்க்களத்தில் நிற்கும் ஒரு வீரர் உணரும் அனுபவமாக எனக்கு இருந்தது. அதை வார்த்தைகளால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. நான் இராணுவ உபகரணங்களின் வலிமையை கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த பெரிய கப்பல்கள், காற்றை விட வேகமாக சீறிப்பாயும் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவை ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையிலேயே வலிமையானதாக மாற்றுவது அவற்றை இயக்குபவர்களின் தைரியம்தான். இந்த கப்பல்கள் இரும்பினால் ஆனதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவற்றில் ஏறும்போது அவை ஆயுதப்படைகளின் உயிருள்ள சுவாசிக்கும் படைகளாக மாறுகின்றன. ஒரு நாள் முழுவதும் உங்களுடன் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு கணத்திலும் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். நான் டெல்லியை விட்டு கிளம்பும் போது இந்த தருணத்தை நான் வாழ்வேன் என நினைத்தேன். ஆனால் உங்களது கடின உழைப்பு, தவம், அர்ப்பணிப்பு மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருப்பதால் அதை என்னால் உண்மையிலேயே வாழ முடியவில்லை. இருப்பினும் அது பற்றிய புரிதலை பெற்றேன். இந்த வாழ்க்கையை வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. உங்கள் அருகில் இருந்து உங்களது மூச்சை உணர்ந்து, உங்களது இதய துடிப்பை உணர்ந்து, உங்கள் கண்களில் மின்னுவதை பார்த்திருக்கிறேன். நேற்று முன்தினம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிவிட்டேன். வழக்கமாக இவ்வளவு சீக்கிரம் நான் தூங்க செல்ல மாட்டேன். நான் சீக்கிரமாக தூங்கியதற்கு காரணம் நாள் முழுவதும் உங்களை கவனித்த பிறகு என்னுள் ஏற்பட்ட திருப்தி உணர்வுதான். அது மனநிறைவின் தூக்கம். இவ்வாறு பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.